ஹாய் கைஸ். அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒஹியோன்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல ராவன்வுட்னு ஒரு காடு இருந்திருக்கு. அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் ரொம்பவே நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இது எல்லாமே அந்த ஊருக்கு ஒரு ஃபேமிலி வர வரைக்கும் மட்டும்தான் இருந்திருக்கு. அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே க்ளோஸ் ஃபேமிலின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமிலி அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்த எல்லா மக்களுமே மர்மமான முறையில காணாம போக ஆரம்பிச்சாங்க. இன்னும் முக்கியமா அந்த ஊர்ல வந்துட்டு இருந்த எல்லா மக்களுமே காணா போனதுக்கான ஒரு முக்கியமான காரணமே அந்த காட்டுக்குள்ள நடந்த அந்த ஒரு சம்பவம் தான். அப்படி இந்த ஊர்ல வந்துட்டு இருந்த மக்கள் எல்லாருமே எதுக்காக காணா போனாங்க, இந்த க்ரூஸ் ஃபேமிலி அந்த ஊர்ல வந்துட்டு இருந்த எல்லா மக்களையுமே என்ன பண்ணாங்கன்ற ஒரு த்ரில்லிங்கான கேஸை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ஹாலிவுட்ல ஒரு படமுமே எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு படத்தை பார்த்து முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும். ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1950 காலகட்டங்கள்ல ஒஹியோல வாழ்ந்துட்டு இருந்த பல மக்கள் மர்மமான முறையில காணாம போக ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாத்துக்குமே காரணமான ஒருத்தவங்க அந்த க்ரோஸ் ஃபேமிலி தான். வேற ஒரு சிட்டில இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைமுகமா யாருக்குமே தெரியாம காடு வழியா தப்பிச்சு வந்த ஒரு ஃபேமிலி தான் இந்த க்ரோஸ் ஃபேமிலி. அப்படி காடு வழியா தப்பிச்சு வந்த இந்த ஃபேமிலி ஒஹியோ சிட்டில தான் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்க மக்களோட மக்களா தங்காம ஒஹியோல இருக்கக்கூடிய ராவன்வுட்னு சொல்லப்படுற ஒரு காட்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல யாருக்குமே எந்த விதமான ஒரு தொந்தரவுமே கொடுக்காம ரொம்பவே அமைதியா அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படி இருந்த ஒரு ஃபேமிலி அந்த ஊரையே அழிச்சதுக்கான ஒரு காரணமா இருந்ததே அந்த ஊர்ல வந்த மக்கள் தான். ஒஹியோல வாழ்ந்துட்டு இருந்த எந்த ஒரு மக்களுக்குமே அந்த க்ரோஸ் ஃபேமிலியை சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதுக்கான காரணம் அந்த க்ரோஸ் ஃபேமிலியுடைய தோற்றம் தான். க்ரோஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாருடைய முகமுமே ரொம்பவே கொடூரமாகவும் பயங்கரமாகவும் இருந்திருக்கு. இதன் காரணமா அந்த ஊர்ல வந்துட்டு இருந்த எல்லா மக்களுமே இந்த ஃபேமிலியை பார்த்து பயப்படவும் வெறுக்கவும் ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த ஊர்ல வந்துட்டு இருந்த மக்கள் இனிமே இந்த ஃபேமிலி நம்ம ஊர்ல இருக்கவே கூடாது, பேசாம இவங்களை இந்த ஊர்லயே வச்சு நம்ம கொன்றலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இப்ப இவங்க செய்ய போற இந்த ஒரு விஷயத்தினால பின்னாடி இந்த ஊர் எவ்வளவு பெருசா பாதிக்கப்பட போகுதுன்றது அப்ப அவங்களுக்கு தெரியல. அந்த ஊர்ல வந்துட்டு இருந்த மக்கள் க்ரோஸ் ஃபேமிலியை ரொம்பவே உன்னிப்பா கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பயும் போல அந்த க்ரோஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கினதுக்கு அப்புறமா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் தீப்பந்தத்தை எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துல போயிருக்காங்க. வீட்டை விட்டு யாருமே வெளியவே வர முடியாத அளவுக்கு அந்த வீட்டுக்கு வெளி பக்கத்திலேயே லாக் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க கையில வச்சிருந்த அந்த தீப்பந்தத்தை எடுத்து அந்த வீட்டை சுத்தி கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டை சுத்தி நெருப்பு எரிய எரிய அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய க்ரோஸ் ஃபேமிலி அலற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அவங்க அலற சத்தத்தை கேட்டு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் காது குளிர ரசிச்சு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. நைட்டு எரிய ஆரம்பிச்ச நெருப்பு அடுத்த நாள் காலையில விடியற வரைக்குமே தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறமா அந்த வீடு முழுக்க எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஊர் மக்கள் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் அந்த வீட்டுக்குள்ள பார்த்த ஒரு விஷயம் எல்லாரையுமே பயத்துல உரைய வச்சுச்சு. இவங்க வீட்டுக்குள்ள வச்சு எரிச்ச அந்த க்ரோஸ் ஃபேமிலி இப்போ அந்த வீட்டுக்குள்ள இல்லவே இல்லை. இருந்தாலுமே சில பேர் இதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. நம்ம இந்த வீட்டை எரிச்சோம் இல்லையா, அதனால நம்மளுக்கு பயந்து வேற எங்கேயோ ஓடி போயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த க்ரோஸ் ஃபேமிலி காட்டுக்குள்ள இருந்த அந்த வீட்டை கட்டும் போதே பேஸ்மெண்ட்ல இருந்து திருப்பி அந்த காட்டுக்குள்ள வெளியே வரதுக்கான ஒரு சீக்ரெட் டோரை முன்னாடியே கட்டி இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் இந்த வீட்டை எரிக்கும் போது இவங்க பேஸ்மெண்ட் வழியா அந்த காட்டுக்குள்ள வேற பக்கமா தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. இப்போ தப்பிச்சு வந்து இந்த ஃபேமிலிக்கு தோணுது ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் சும்மாவே விடக்கூடாது, பழி ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதன் காரணமா அந்த காட்டை சுத்தி எல்லா இடத்துலயுமே டிராப்ஸ் செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டிராப்ஸ்னா நீங்க எல்லாருமே நினைக்கிற மாதிரி சாதாரணமா அந்த ஊர் மக்கள் இங்க வரக்கூடாதுன்றதுக்காக இல்ல. ஊர் மக்கள் அப்படி இந்த காட்டுக்குள்ள வந்தா அவங்கள வேட்டையாடுறதுக்காக இந்த காட்டுக்குள்ள டிராப்ஸ் வச்சிருக்காங்க. க்ரோஸ் ஃபேமிலி இந்த காட்டுக்குள்ள இப்போ இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிறைய டிராவலர்ஸும் மக்களும் அந்த காட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஆனா அப்படி அந்த காட்டுக்குள்ள போன யாருமே உயிரோட
திரும்பி வந்ததே இல்ல. இன்னும் முக்கியமா அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, காட்டுக்குள்ள வர எல்லாரையுமே இந்த க்ரோஸ் ஃபேமிலி வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல ஒரு ரிவெஞ்ச்காக இவங்க வேட்டையாட ஆரம்பிச்சு நாளாக நாளாக தன்னுடைய சந்தோஷத்துக்காக இவங்க வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வேட்டையாடும் போது ரொம்பவே சத்தமா கத்திக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வேட்டையாடுவாங்கன்னு சொல்லப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்த பாதி மக்கள் இந்த க்ரோஸ் ஃபேமிலினாலேயே காணாம போக ஆரம்பிச்சாங்க. 1951ல கேம்பிங் பண்றதுக்காக 2 பொண்ணுங்க ரேவன்சூட் காட்டுக்குள்ள தனியா போயிருக்காங்க. அப்படி இந்த காட்டுக்குள்ள போன இந்த 2 பொண்ணுங்களுக்குமே இப்படி ஒரு ஃபேமிலி இருக்காங்க, இப்படி ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்குன்னு சுத்தமா தெரியாது. காலையில கேம்பிங் போன இந்த 2 பொண்ணுங்க நைட்டாக ஆரம்பிச்சதுனால அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு டென்ட்டை செட் பண்ணி ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களுமே ஒரே டென்ட்ல அன்னைக்கு தூங்காம தனித்தனி டென்ட்ல தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல எமிலின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு மட்டும் தூக்கத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு எழுந்திருச்சிருக்காங்க. தான் கூட வந்த இன்னொரு ஃப்ரெண்டுடைய தலை இவங்க டென்ட்டுக்கு முன்னாடி இருந்திருக்கு. தலையை மட்டும் அந்த இடத்துல வச்சுட்டு உடம்ப அந்த ஃபேமிலி எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறமா எமிலி ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம உடனே பிளாஷ் லைட் எடுத்துட்டு அந்த காட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காடு ரொம்பவே பெருசா இருந்ததுனாலையும் நைட் டைம்ன்றதுனால அவ்வளவு சீக்கிரமா அந்த காட்டை விட்டு எமிலினால வெளியே வர முடியல. நைட் ஓட ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில வரைக்குமே தொடர்ந்து ஓடிட்டு இருந்திருக்காங்க. நைட் எமிலி ஓட ஆரம்பிக்கும் போது அவங்க மட்டும் தான் தனியா ஓடி வந்துட்டு இருந்தாங்க. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா மூச்சு வாங்குறதுனால எமிலி கொஞ்சம் நின்னு பின்னாடி திரும்பி பார்க்கும் போதுதான் அந்த க்ரோஸ் ஃபேமிலியுமே எமிலிய பின்னாடி துரத்திட்டு வந்திருக்காங்க. பின்னாடி துரத்திட்டு வந்தது மட்டும் இல்லாம எங்க வீட்டையும் நீங்க இப்படித்தானே எரிச்சிங்க, எங்களையும் இப்படித்தானே நீங்க ஓட விட்டீங்க, அதுக்கு பதிலா தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம், ஓடாத எங்களோட வா அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனா எப்படியோ எமிலி அந்த காட்டை விட்டு வெளியே தப்பிச்சு வந்துட்டாங்க. அப்ப எமிலி வெளியே வந்து சொன்ன ஒரு விஷயத்தினாலதான் க்ரோஸ் ஃபேமிலி தான் இது எல்லாத்துக்குமே காரணம்ன்ற விஷயமே தெரிய வந்துச்சு. என்னதான் இந்த விஷயம் வெளியே இருக்கக்கூடிய மற்ற ஊர்களுக்கு தெரிய வந்தாலுமே எந்த ஒரு போலீஸ் ஆபீசர்ஸோ யாருமே அந்த காட்டுக்குள்ள போகவே இல்லை. இந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் 2003ல ராங் டர்ன்னு சொல்லப்படுற ஒரு ஹாலிவுட் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓஹியோல வந்துட்டு இருக்க மக்கள் இப்போ வரைக்கும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கூட அந்த ரேவன்சூட் காட்டுக்குள்ள யாரு போனாலுமே அந்த க்ரோஸ் ஃபேமிலி சிரிக்கிற சத்தம் அந்த காடு முழுக்க கேட்கும்னு சொல்லப்படுது. இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே தன்னுடைய பழியை தீர்த்துக்கிறதுக்காக அந்த க்ரோஸ் ஃபேமிலி அந்த காட்டுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ பற்றின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஊருடைய நிலைமைக்கான முழு காரணமுமே அந்த ஊர் மக்கள் தான். பார்க்கறதுக்கு மிருகம் மாதிரி இருந்த இந்த ஃபேமிலிக்குள்ள மிருகத்தனத்தை கொண்டு வந்ததே அந்த ஊர் மக்கள் தான். உங்களுக்கு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.